ஹலோ கைஸ், இன்னைக்கு என்னோட லைஃப்லேயே ஒரு வேர்ஸ்டான கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக நேற்று நடந்தது தான். ஃபர்ஸ்ட் இது வந்து வெறும் 1.5 kg ஒரு யூனிகார்ன் தீம் கேக்கு. ஸோ இவங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆர்டர் கொடுக்கும்போதே நான் வந்து சொல்லியிருந்தேன், போர்ட்டர் மூலியமாக தான் நாங்கள் வந்து டெலிவரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துக்குமே நாங்கள் வந்து போர்ட்டர் மூலியமாக தான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். கேக் ரெடி ஆனதுக்கு அப்புறமா பிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு நான் வந்து போர்ட்டர் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். டெலிவரி பண்ணும்போது ரோடு சரியில்லையா இல்லை டிரைவர் ஒழுங்காக எடுத்துகிட்டு போலியா என்னன்னு தெரியல, கேக் வந்து இந்த மாதிரி சாஞ்சிருச்சு. அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இந்த கஸ்டமர் வந்து ரொம்பவே ரூட் அண்ட் சீப்பாக பிஹேவ் பண்ணாங்க. அவங்க கொஞ்சமாச்சும் புரிஞ்சு பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் இன்னொரு கேக் செஞ்சு கொடுத்துருப்பேன். ஃபோன் பண்ணி எங்களை சுத்தமாக பேச விடாமல் அப்படி கத்திட்டு இருந்தாங்க. ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் நாங்கள் அட்வொகேட்டும் மேலே கேஸ் போடுவேன், மெயினாக நீ இன்ஸ்டா யூடியூப்லலாம் இருக்க, எங்ககிட்டயும் சேனல்ஸ்லாம் இருக்கும், நேமை வந்து நாங்கள் நார் அடிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டேன். டெலிவரி சார்ஜும் நானே பே பண்ணிட்டேன். அந்த கேக்கை நான் ரிட்டர்ன் கூட வாங்கல. கண்டிப்பாக எல்லா ஹோம் பேக்கர்ஸுமே இந்த மாதிரி ஒரு சீப்பான பர்சனை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.